இந்த ஒரு கதை 2007 அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி ஜெயங்கொண்ட பக்கத்துல சுத்தமல்லி அப்படிங்கிற ஏரியாவில் வெற்றி லோகேஷ் இந்த ரெண்டு பேத்துக்கு நடந்த ஒரு பயங்கரமான கதை தான் இது. இந்த ஒரு கதையை தான் நம்ம இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம். ஜெயங்கொண்ட பக்கத்துல உள்ள சுத்தமல்லி கிராமத்துல வெற்றி லோகேஷ் அப்படின்னு ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க. இவங்க எப்போதுமே அங்க ஒன்னா தான் இருப்பாங்க. எங்க போனாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு தான் வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் 12th முடிச்சுட்டு அவங்களுடைய சம்மர் லீவ்ல அவங்களுடைய வீட்டுல தான் இருந்தாங்க. காலையில ஏஞ்சது போதும் பசங்களும் சேர்ந்து ரெண்டு பேரும் விளையாட போயிருவாங்க. அதே போல காலையில சாப்பிட்டுட்டு திரும்பவும் மதியானமும் விளையாட போயிருவாங்க எங்கேயாவது. அவங்க இருக்கிற இடம் கிராமம் அப்படிங்கனால நிறைய தோப்புக்கு, கொல்லைப்புறத்துக்கு, வயல்வெளிக்கு அப்படின்னு ஏகப்பட்ட இடத்துக்கு விளையாட போயிருவாங்க. பொழுது சாயத்துக்குள்ளேயே இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய வீட்டுக்கு எப்போதுமே போயிருவாங்க. இதே போலவே இவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த ஒரு சம்மர் லீவு ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நாள், அதாவது 2007 அக்டோபர் மாசம் 12ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 5 மணி போல வெற்றியோட அம்மா வெற்றி கிட்ட, எப்ப மாடு எப்போதும் விடுற கொல்லப்புறத்துல தான்ப்பா விட்டோம், ஆனா அந்த ஒரு மாடு எங்க போனுச்சுன்னே தெரியல, நாங்களே தேடி தேடி பாக்குறோம், நீயும் போயிட்டு அந்த ஒரு மாடு எங்க இருக்குன்னு பாத்துட்டு மாட்டை கையோட ஓட்டிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோடனே வெற்றி, சரிமா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய நண்பனான லோகேஷ் எங்களுடைய மாடு எங்க போனுச்சுன்னே தெரியல, வாடா அப்படியே சும்மா தானே இருக்க, நம்ம போயிட்டு மாட்டை தேடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷையும் மாடு தேட கூப்பிடுறான். லோகேஷ் இதை கேட்டுட்டு, ஆமாண்டா எனக்கும் போர் அடிக்குது, வாடா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாட்டை தேடுறதுக்காக கொல்லைப்புறத்துக்கு கிளம்புறாங்க. அப்படி ரெண்டு பேருமே மாட்டை தேடிட்டு போயிட்டு இருக்க நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா இருட்டாயிட்டே வருது. இதை பார்த்துட்டு லோகேஷ் என்ன சொன்னானா, வாடா இருட்டுது வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டேய் அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதா, நான் தான் டார்ச் லைட் வச்சிருக்கல, இதை வச்சுக்கிட்டே நம்ம தேடிட்டு மாட்டை கண்டுபிடிச்சிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்றாரு. லோகேஷ் அவன் சொல்றது கேட்டுட்டு அப்படியே அவன் பின்னாடியே போறான் பயந்து பயந்து. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே தேடிக்கிட்டே கொல்லைப்புறத்தோட ரொம்ப தூரம் உள்ள போயிட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்குமே அந்த விஷயம் தெரியாமலே போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுன நிலையில அந்த ஒரு இடம் ஃபுல்லாவே இருட்டாயிடுச்சு. ரொம்பவே இருட்டானதுக்கு அப்புறம் லோகேஷ் பயந்துட்டு, டேய் வெற்றி வாடா நம்ம இந்த ஒரு இடத்துட்டு போயிடலாம், ரொம்பவே இருட்டாயிடுச்சுடா, அப்புறம் எங்கேயாவது தொலைஞ்சிரோண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போதான் தூரத்துல ஒரு சவுண்டு கேக்குது. என்னடா சவுண்டு கேக்குதுன்னு பார்த்தா அங்க மாடு கத்துற சவுண்டு தான் கேக்குது. உடனே ரெண்டு பேரும் நம்ம மாடு தாண்டா அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வேக வேகமா மாடு கத்துற இடத்துக்கு போறாங்க. ஆனா போற வழியிலே ஒரு பாலடைஞ்ச கோயில் ஒண்ணு தென்படுது. அந்த ஒரு கோயில தான் மாடு கத்துற சவுண்டு வந்துகிட்டே இருக்கு. இப்படி மாடு கத்துற சவுண்டு கேட்டுக்கிட்டே அந்த ஒரு கோயிலை நோக்கி ரெண்டு பேருமே வேக வேகமா போயிட்டே இருக்காங்க. ஒரு வழியா ரெண்டு பேருமே மாட்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. லோகேஷ், எப்படா மாடு கண்டுபிடிச்சாச்சுடா, வாடா எப்படியும் இந்த ஒரு இடத்த விட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வெற்றியும் சரி இருடா நான் போயிட்டு மாட்டை அவுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாட்டை அவுத்துட்டு கிளம்பலான்னு சொல்லி பின்னாடி பார்த்தா லோகேஷ் அந்த ஒரு இடத்துல காணும். அவனும் அந்த ஒரு டார்ச் லைட்டை வச்சு அப்படி இப்படி சுத்தி சுத்தி தேடுறான். டேய் லோகேஷ் எங்கடா போன, எங்கடா இருக்க, டேய் நான் பேசுறது கேக்குதா, எங்கடா இருக்க, டேய் எனக்கு பயமா இருக்கடா, எங்கடா இருக்க, இங்க வாடா வாடான்னு சொல்லிட்டு இவனும் கத்தி கத்தி கூப்பிடுறான். ஆனா லோகேஷ்ட இருந்து எந்த ஒரு சவுண்டுமே வராம இருந்துச்சு. வெற்றியும் ரொம்பவே பயந்துகிட்டு அந்த ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு காட்டுக்குள்ளார லோகேஷை தேடிக்கிட்டு போறான். ஆனா இவன் எவ்வளவு தேடியும் லோகேஷ் அந்த ஒரு இடத்துல எங்கேயுமே காணும். அப்போதான் யாரோ தூரத்துல இருந்து, ஏய் வெற்றி இங்க வாடா அப்படின்னு ஒரு மாதிரியா கூப்பிடுறாங்க. இது என்னடா ஏதோ ஒரு லேடிஸ் வாய்ஸ் மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெற்றி யோசிச்சுட்டு, ஐயோ ஏதோ ஒரு பேய் தான் நம்மளை கூப்பிடுது போலயே, நம்ம வேற இங்க வந்து தனியா மாட்டிக்கிட்டோம், லோகேஷும் என்ன ஆனான்னு தெரியல, ஐயோ ரொம்பவே பயமா இருக்கே அப்படின்னு வெற்றி பயந்துகிட்டே அந்த ஒரு மாட்டை இழுத்துட்டு வேகமா ஓடுறான். அப்படி அவன் ஓடும் போதே அவனை பின்னாடி யாரோ துரத்திட்டு வர மாதிரி அவனுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. இதை நினைச்சுக்கிட்டே அவனும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமா ஒரு வழியா அவனுடைய தெருவுக்கு போயிடுறான். வேகமா அவனுடைய வீட்டுக்கு போயிட்டு, அம்மா என்னை யாரோ துரத்திட்டு வராங்கம்மா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமா, என்ன காப்பாத்துமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றான். ஏய் என்னடாச்சு, ஏன்டா இப்படி பயத்தோட இருக்க, நாங்க உன்னை எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம் தெரியுமா, எங்கடா போன, அம்மா நாங்க மாடு தேடாம போனோம், ஆனா எங்க போய் மாட்டிக்கிட்டோமா, லோகேஷ் வேற நான் கூட்டிட்டு போனோமா, ஆனா லோகேஷ் அங்க இந்த ஒரு இடத்துல நான் விட்டுட்டு வந்துட்டோமா, நானும் தேடி தேடி பார்த்தேன், கத்தி பார்த்தேன், ஆனா லோகேஷ் அந்த ஒரு இடத்துல காணா போயிட்டாமா, வாமா லோகேஷோட அம்மா அப்பாட்ட போய் சொல்லுவோம், வாமா போய் தேடி பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அங்க வேற ஏதோ சவுண்ட்லாம் கேட்டுட்டு என்ன யாரோ கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சுமா, வாமா போலாம்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தான். ஆனா அதுக்கு அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டோன்னே வெற்றி ரொம்பவே ஷாக் ஆயிடுவான். டேய் என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, லோகேஷ் அவங்க வீட்டுல தாண்டா இருக்கான், அவனும் தாண்டா எங்க கூட சேர்ந்து உன்னை தேடிட்டு இருக்கான், என்ன தாண்டா ஆச்சு உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. என்னமா சொல்ற, லோகேஷ் என் கூட தான் வந்தான், ஏமா நீ இப்படி பேசுற, வா நம்ம உடனே போய் தேடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே வெற்றி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, வா நம்ம லோகேஷ் வீட்டுக்கே போவோம்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா லோகேஷ் வீட்டுல இருந்து வெளியே வரான். டேய் வெற்றி எங்கடா போனோம், உன்னை நாங்க எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கோம், எங்கடா போய் தொலைஞ்ச அப்படின்னு வெற்றியை பார்த்து கேட்டுட்டே இருக்கான். டேய் நீ எப்பறம் இங்க இருக்க, நீ நானும் போய் மாடு தேட போனோம், நீ எப்பறம் இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமாண்டா நீ நானும் தான் போனோம், அதுக்கப்புறம் தான் இருட்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேனே, ஆமாண்டா ரொம்பவே இருட்டாயிடுச்சு, வாடா நம்ம வீட்டுக்கு போலாம், நீ தாண்டா என்ன கூட்டிட்டு வந்த, இப்போ என்னடா இப்படி கேக்குற, என்னடா ஆச்சு, நீ எங்கடா போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். உடனே வெற்றி இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே பயந்து மயக்கம் போட்டு கீழவே விழுந்துடுறான். இதை பார்த்து பயந்து அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா தண்ணி தெளிச்சுட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறமா தான் அவங்க அம்மா யோசிச்சு பாக்குறாங்க, இவனை ஏதோ ஒண்ணுதான் அந்த ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கு, இவனா அந்த ஒரு இடத்துக்கு போகல அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு படுக்க
வச்சுட்டு அடுத்த நாள் காலையில ஒரு கோயிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு ஒரு கயிறு ஒண்ண கட்டி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா லோகேஷ் வெற்றி எந்த ஒரு இடத்துக்கும் அதிகமா போகாம விட்டுட்டாங்க. சோ வெற்றியை கூட்டிட்டு போனது எதுவா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இது மாதிரியான பயங்கரமான கதையெல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.